இப்ப பல பேரோட கருத்து எப்படி இருக்குன்னா, சோப்பு வந்து கெமிக்கல், சோடியம் ஹைட்ராக்சைடு நம்ம வந்து உள்ள வந்து ஆட் பண்றது. அதாவதுங்க சோடியம் ஹைட்ராக்சைடு இல்லாம சோப்பு செய்யறது கஷ்டம். கஷ்டம்னா செய்ய முடியாதுன்னு இல்லைங்க. திருப்திகரமான முறையில் நுர வரணும், பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும், அழகா இருக்கணும், அழுக்கு எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் சோடியம் ஹைட்ராக்சைடு போட்டு தான். ஆனால் சோடியம் ஹைட்ராக்சைடும் போட்டு ஆர்கானிக்னு எப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறது நிறைய பேருக்கு உண்டான சந்தேகம். அது வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு போட்டுட்டுங்க ஒரு 30 நாள் நாங்கள் வச்சிருந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அடுக்கி வச்சுருவோம். 30 நாள் கழித்து அதுக்கு பிறகு தான் எடுத்து நாங்கள் பேக் பண்ணுறோம். 30 நாள் நீங்கள் வச்சுருந்தீங்கனாலே சோடியம் ஹைட்ராக்சைடினுடைய அதனுடைய கெமிக்கல் பவர் பூரா குறைஞ்சிரும். சரிங்களா? அது ஒரு காரணம். ரெண்டாவது காரணம் வந்து இந்த ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் கொடுக்கக்கூடிய கவர்மெண்ட் ஏஜென்சியே வந்து சோடியம் ஹைட்ராக்சைடை வந்து உபயோகிக்கிறதுக்கு பர்மிட் பண்ணுறாங்க. எதுலன்னு கேட்டிங்கன்னா சோப்பில் இல்லை. அதான் வேடிக்கை. நம்ம சாப்பிடக்கூடிய பிஸ்கட்டு, கேக்கு, பன் இருக்கு பாருங்க, அதுலேயே உபயோகிக்கலாம்னு கொடுக்குறேன். ஒரு பர்சன்டேஜ் இதுக்குள்ளே தான் உபயோகிக்கணும். அந்த சர்டிஃபிகேட்டை வேணால் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சோப்புக்கு எத்தனை % கொடுக்குறீங்க சார்? சோப்புக்கு வந்துங்க பிலோ 5% காஸ்டிக் சோடான்னு சொல்லுவோம். சரிங்களா? அது வந்து குவாலிட்டி இருக்குது. நீங்கள் விலைக்கு பயந்துட்டு ரொம்ப சீப்பானதெல்லாம் வாங்கினீங்கன்னா அது சில நேரங்களில் தவறு செய்யும். கண்டிப்பாங்க. பட் நம்ம வந்து இங்கே ஹையஸ்ட் குவாலிட்டி அவைலபிலிட்டி, நல்ல குவாலிட்டி இருக்குவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறோம். வேணுங்கிறவங்க வாங்குறாங்க, வேண்டாங்கிறவங்க விட்டுட்டு போகிறாங்க. கண்டிப்பாங்க ஐயா. கொடுக்குற பொருள் நல்லா இருந்ததுன்னா. ஆமாம் ஆமாம். அதனால எனக்கு ஹையஸ்ட் குவாலிட்டி ஆஃப் காஸ்டிக் சோடா தான் வாங்குவோம். அப்படி வாங்குறப்ப நிச்சயமாக உங்களுக்கு தப்பு வராது.